Hey hello guys, welcome back to our channel. இன்னைக்கு எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா பாலக்காடு அகைன் வந்திருக்கேன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அகைன் லாட்டரி டிக்கெட். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்க நிறைய பேர் ஏகப்பட்ட டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இதுல ஆன்லைன் ஸ்கேம் இருக்கு, ஆஃப்லைன் ஸ்கேம். சோ நம்ம நிறைய ஏமாந்துட்டு வர இருக்கோம். சோ அதுக்கான ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோ. சோ இதுல வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சோ இந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஹாய் ப்ரோ. ஓகேண்ணா, நம்ம கடை நேம் என்னன்னா? கடை பேர் வந்து டாப் ஸ்டார் லாட்டரி ஏஜென்சி. டாப் ஸ்டார் லாட்டரி ஏஜென்சி. ஓகேண்ணா, நம்ம கடை ஃபர்ஸ்ட் எங்கண்ணா இருக்கு? பாலக்காட் மார்க்கெட் ரோட்ல இருக்கு நம்ம கடை இருக்கு. பாலக்காட்டு மார்க்கெட் ரோடு. ஆமா. ஓகே, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர்னா? ஒரு 3 கிலோமீட்டர் அவ்வளவு. 3 கிலோமீட்டர். ஓகே, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வர முடியுமா இல்ல வேற எங்கேயாச்சும் இருந்து வரலாம் நம்ம கடைக்கு? இப்போ நம்ம கடைக்கு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருந்து 1/2 கிலோமீட்டர் இருக்கு. ஓகே, கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1/2 கிலோமீட்டர். பாலக்காடு இன்னொரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ஓகே, பாலக்காட்ல ஓகே ஓல்ட் ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, ஓல்ட் ரயில்வே ஸ்டேஷன் இருந்து 1/2 கிலோமீட்டர். 1/2 கிலோமீட்டர். இது வந்துட்டு பாலக்காடு மார்க்கெட் ரோடு சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும். பாலக்காடு மார்க்கெட் ரோடுனா எல்லாமே தெரியும். ஓகேண்ணா, நம்ம கடையில பாத்தீங்கன்னா எப்பனா சேல்ஸ் ஆகும்? இப்போ வந்துட்டு நமக்கு இல்ல 7 நாளைக்கு 7 டிக்கெட் இருக்கு. ஓகே, நம்ம கடையில பாத்தீங்கன்னா 7 நாளைக்கு ஒவ்வொரு டிக்கெட் இருக்கா எப்படினா? இப்பவே இருக்கு. நம்ம 7 நாளைக்கு இருக்கிற டிக்கெட் நம்ம கையில இப்பவே இருக்கு. அடுத்த திங்கட்கிழமை வர நம்ம கையில டிக்கெட். ஓகே, இந்த வாரத்துல இல்லாம அடுத்த வாரம் திங்கட்கிழமை வரைக்கும் இப்பவே டிக்கெட் வாங்கி வச்சுக்கலாமா? இப்பவே இருக்கு, பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இப்பவே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கலாமா? கேரளால எங்க எல்லாம் டிக்கெட் இடுக்கி பாலக்காடு மட்டும் பாலக்காடு டிக்கெட் மட்டும் இல்லாம ஓகேனா கேரளால ட்ரிவாண்ட்ரம், திருச்சூர், ஆலப்புழா அந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்டோட டிக்கெட் நம்ம கையில இருக்கு. ஓகே, அதுல என்ன டிஃபரெண்ட் இருக்கும்? அதுல டிஃபரன்ஸ் ஒண்ணும் இல்ல, நம்ம அங்க பர்ச்சேஸ் பண்றோம் அவ்வளவுதான். ஓகே, நீங்க அங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அந்த மாதிரி சொல்றீங்களா? ஆமா. ஓகே, இப்போ நீங்களா டிக்கெட்ஸ் எங்க வாங்கிட்டு வரீங்க? நாம வந்துட்டு கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கு. ஓகே, கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கு. ஓகே, அங்க இருந்து நமக்கு லைசென்ஸ் எல்லாமே இருந்தா தான் டிக்கெட்டே வரும். ஓகேனா பின்ன பெரிய பெரிய ஹோல்சேல் ஷாப்பும் இருக்கு. ஓகே, ஹோல்சேல். ஆமா, அவங்க கிட்ட இருந்து வாங்குவோம். ஓகே, கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து வாங்குவோம். கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து வாங்கி இல்ல அவங்க கிட்ட இருந்து வாங்குவீங்க? ஓகே, ரெண்டு இடத்துல இருந்து வாங்குவோம். ஓகே, இதுல உங்களுக்கு என்னென்ன லாபம் ஃபர்ஸ்ட்? லாபம் சொன்னா இதுல வந்துட்டு ஒரு டிக்கெட் வித்தா ஒரு 5 ரூபா 6 ரூபா கிடைக்கும். ஒரு டிக்கெட் வித்தா 5 ரூபா 6 ரூபா கிடைக்கும். 5 ரூபா தான் கிடைக்கும். ஓகே, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இப்போ அப்புறம் பெனிஃபிட் என்ன அவ்வளவுதான் வரும். ஓகே, டிக்கெட் விக்கிறதுக்கு அனுசரிச்சு தான் நம்ம கையில அமௌண்ட் வரும். அந்த மாதிரி தான் வரும். 5 ரூபா 6 ரூபா அந்த மாதிரி தான் நம்ம கிட்ட. ஓகே, ஒரு நாளைக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆகும் கடையில? ஒரு நாளைக்கு நம்ம கடையில வந்துட்டு ஒரு 600 டிக்கெட் 300 டிக்கெட் 600 300 டிக்கெட் ஓடும். 600 டிக்கெட் ஓடும். ஓகே ஓகே, நம்ம கடையில வந்து இப்போ வந்து ஒவ்வொரு டேக்கு ஒரு டிக்கெட் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதெல்லாம் என்னன்னா இப்போ வாரத்துல 7 நாளைக்கும் 7 பேர்லயாக்கு டிக்கெட் இருக்கு. ஓகே, வாரத்துல 7 நாளைக்கு 7 நேம்ல டிக்கெட். ஓகே, டிக்கெட்டோட அமௌண்ட்டும் மாறும். அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். ஓகேனா, இப்போ டிக்கெட்டோட டீடைல்ஸ் நாம பார்த்தோம்னா ஒரு நிமிஷம். திங்கட்கிழமை வின் லாட்டரி. இப்போ நாம அதனோட முதல் பிரைஸ் பார்த்தா 75 லட்சம், செகண்ட் பிரைஸ் 5 லட்சம், தேர்ட் பிரைஸ் வந்துட்டு 1 லட்சம் வச்சுட்டு 10 பேருக்கு. செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ சக்தி லாட்டரி. முதல் பிரைஸ் 75 லட்சம், செகண்ட் பிரைஸ் 10 லட்சம், இது 5000 ரூபா டோக்கன், 1000 இந்த மாதிரி எல்லா டிக்கெட்லயும் இருக்கும். ஓகேண்ணா, புதன்கிழமை மட்டும் 50 ரூபா சீட்டு, பாக்கி எல்லா நாளைக்கும் 40 ரூபா சீட்டு. புதன்கிழமை மட்டும் என்ன 50 ரூபா சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. முதல் பிரைஸ் வந்துட்டு 1 கோடி ரூபாய் இருக்கும் முதல் பிரைஸ். செகண்ட் பிரைஸ் 10 லட்சம், 5000 2000 அந்த மாதிரி நிறைய பரிசு இருக்கு. ஓகே ஓகேண்ணா. பின்ன வியாழக்கிழமை வந்துட்டு காருண்யா பிளஸ். ஓகே, அது 80 லட்சம் வரும். செகண்ட் பிரைஸ் 10 லட்சம், தேர்ட் பிரைஸ் 1 லட்சம் வச்சு 12. பின்ன 5000 அந்த மாதிரி 2000 1000 அதெல்லாம் நிறைய இருக்கு. வெள்ளிக்கிழமை வந்துட்டு நிர்மல் லாட்டரி. செகண்ட் பிரைஸ் 10 லட்சம். ஓகேண்ணா. முதல் பிரைஸ் 70 லட்சம், செகண்ட் பிரைஸ் 10 லட்சம், தேர்ட் பிரைஸ் 1 லட்சம் வச்சு 12. ஓகேண்ணா. சனிக்கிழமை வந்துட்டு காருண்யா லாட்டரி. பாத்தீங்களா? ஓகே, காருண்யா லாட்டரி. செகண்ட் பிரைஸ் வந்து முதல் பிரைஸ் 80 லட்சம், செகண்ட் பிரைஸ் 5 லட்சம், 1 லட்சம் வச்சுட்டு 12 இருக்கு. பின்ன 5000 1000 எல்லாமே இருக்கு. பின்ன ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா லாட்டரி. ஓகேண்ணா. அக்ஷயா முதல் பிரைஸ் 70 லட்சம், செகண்ட் பிரைஸ் 5 லட்சம், தேர்ட் பிரைஸ் வந்துட்டு 1 லட்சம் வச்சு 12. ஓகேண்ணா. ஓகே, இதுலயே பாத்தீங்கன்னா எல்லாமே டீடைல் எல்லா டீடைல்ஸும் இந்த இதுலயே முடிஞ்சிருச்சுனா? இதுலயே இருக்கு. ஓகே, இதுல வந்துட்டு நம்ம எல்லா டீடைல்ஸோட டிக்கெட்டோட டீடைல்ஸ் இதுலயே இருக்கு. ஒரு ஃபேமிலில வந்து இப்போ 5 பேர் இருக்கோம், 6 பேர் இருக்கோம். இப்போ 6 பேர் நாங்க எடுக்கணும் அப்படினா இப்போ எப்படி இவங்க வந்து இது பண்றது? ஏர்போர்ட் ஒரு டிக்கெட் எடுத்தாலும் பரவாயில்லை, இல்லாட்டி செட் எடுத்தாலும் பரவாயில்லை, அதெல்லாம் உங்க விருப்பம். நம்ம விருப்பம் தான். ஓகே ஓகே ஓகேண்ணா. இப்போ நம்ம கிட்ட டிக்கெட்டோட லீஸ்ட் பிரைஸ் என்னன்னா? டிக்கெட்டோட லீஸ்ட் பிரைஸ் வந்து 40 ரூபாய். ஓகே, நம்ம டிக்கெட்டோட லீஸ்ட் பிரைஸ் 40 ரூபாய். அதுக்கு எவ்வளவு பிரைஸ்னா சொல்லிட்டு நீங்க அது குற்றப்படுத்தாதீங்க. ஓகே, முதல் பிரைஸே வந்துட்டு 75 லட்சம் ரூபாய் வரும். ஓ, 75 லட்சம். 40 ரூபாய்க்கு உங்களுக்கு 75 லட்சம் லெக் இருந்ததுன்னா உங்களுக்கு தான். கண்டிப்பா. ஆமா ஆமா.
செகண்ட் பிரைஸே 5 லட்சம் ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1 லட்சம் வச்சுட்டு 12 பேர். ஓ ஓகே ஓகே. அந்த மாதிரி இதுல வந்துட்டு நம்பர் இந்த டிஜிட்டலும் வந்தா தான் இந்த முதல் செகண்ட் இதெல்லாம் வரும். ஓகேனா இல்லாட்டி கடைசி 4 நம்பருக்கு 5000 1000 அந்த 100 ரூபாய் 200 ரூபாய் 1000 அந்த மாதிரி. ஓகே. டிக்கெட்டோட ഏറ്റവും கம்மியுள்ள ரேட் 40 ரூபாய். ஓகே. ஹையஸ்ட் பிரைஸ் ஓணம் பம்பர். ஓணம் பம்பர் தான். அதான் அந்த 500. ஆமா. தமிழ்நாட்டுல இருந்துட்டு இப்போ வந்து டிக்கெட் வந்து உங்ககிட்ட எப்படி நான் வாங்க முடியும்? அதொன்னும் பெரிய மேட்டரே இல்லை. இப்போ நீங்க அங்கிருந்து வரணும்னா பெரிய ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் கண்டிப்பா ஆகும். இப்போ நம்ம உங்களுக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணா நான் மாத்தி வைப்பேன். ஓகே. ஃபோன் பண்ணி புக் பண்ணா நீங்க ஒன்னு அலோகேட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆமா. உங்க பேர் போட்டு மாத்தி வைப்பேன். உங்க பேர் ஓகே. நீங்க ஜிபே மட்டும் பண்ணா போதும். ஓகே. ஜிபே பண்ணிட்டு நீங்க எடுத்து வச்சுப்பீங்க. ஆமா. ஈவினிங் 4:30க்கு நான் பிரைஸ் இருந்ததுன்னா கையோட அனுப்பிச்சு விட்டுருவேன். அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் விழுந்துருச்சு எனக்கு. இப்போ அந்த அமௌண்ட் எப்படி நான் வாங்குறது? நான் அது ஒரு 3 ப்ரூஃப் போதும். 3 ப்ரூஃப் போதும். ஓகே. அவ்வளவுதான். அது பெரிய மேட்டர் ஒண்ணும் இல்ல. இத சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாத்துறாங்க. ஓ இத சொல்லிட்டு கூட. ஆமா. அது வேணும் இது வேணும் அந்த மாதிரி வேணும்னு சொல்றாங்க. இதுல மெயினா வேண்டது ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக். ஓகே. இவ்வளவுதான் வேணும். இது இருந்ததுன்னா நான் எல்லாம் பார்த்து கிளியர் பண்ணி உங்ககிட்ட நான் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பேன். ஓகேனா? அவ்வளவுதான். அவ்வளவுதான். மாத்திக்கலாம். பேங்க்ல ஒரு 3 மாசத்துல அமௌண்ட் ஏறிடும். இப்போ ஒருத்தர் இன்னொரு ஸ்கேம் ஒன்று போகுது ஆஃப்லைன்ல. என்னன்னா இப்போ நீங்க வந்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டீங்க. இப்போ வந்து உங்களுக்கு இது கான்டாக்ட் பண்ணி நீங்க என்னன்னே தெரியாது, உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சா விழுகலாம் ஒன்றும் தெரியாது. கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு டிக்கெட் விழுந்துருச்சு, நீங்க இப்போ இப்படி ஒரு அமௌண்ட் போடுங்க, உங்களுக்கு டிக்கெட் வந்து அமௌண்ட் வாங்கிக்கலாம், அப்படி ஒரு ஸ்கேம் போகுதுண்ணா. அதுதான் அந்த ஆப் லோட்டரியில இந்த கவர்மெண்ட்ல. அது இல்லாம இப்போ இன்னொருத்தர் கூட இப்போ வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி டிக்கெட் வாங்கியிருந்தீங்களா, இன்னொரு லாட்டரி விழுந்துருச்சு, நீங்க ஒரு அமௌண்ட் பே பண்ணுங்க. அதொன்னும் இல்ல, அதெல்லாம் ஃபேக் லோட்டரி. அதுதான் இந்த ஆப்ல நாம பார்த்து நம்ம டிக்கெட் எடுத்தோம்னா எல்லா ஐடி அதிலே போயிருமே. ஓகே. அப்ப அவங்க ஒரு சும்மா கூப்பிட்டுட்டு அந்த 5000 இருக்கு 10000 இருக்கு நீங்க ஒரு 500 அனுப்புங்க சொல்லுவாங்க. இல்லாட்டி உங்களுக்கு முதல் பிரைஸ் விழுந்திருக்கு 5000 ரூபாய் அனுப்புங்க சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை. இங்க இந்த டிக்கெட் விழுந்ததுன்னா நீங்க ஒரு காசும் கட்ட வேணாம், நீங்க வந்தா மட்டும் போதும். அவ்வளவுதான். இத வந்து மாத்தி கொடுக்கறது ஏன் வேலை, பேலன்ஸ் எல்லாம் ஏன் வேலை. டிக்கெட் மாத்தி கொடுத்து கையில காசு வாங்கி கொடுக்கறது ஏன் பொறுப்பு. என் கையில இருந்து நான் ஒரு டிக்கெட் கொடுத்தா ஃபுல் ரெஸ்பான்ஸ் எங்கிட்ட இருந்துரும். ஆமா. அப்ப அதனால அந்த இதெல்லாம் நான் பாக்கணும். ஓகேண்ணா. இப்போ நீங்க ஒரு பரிசு அடிச்சது இருந்தாலும் நான் மாத்தி கொடுப்பேன். என் கடை இல்லாட்டி வெளி கடை இருந்தாலும் நான் மாத்தி கொடுப்பேன். ஓகேண்ணா. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வேற யார்கிட்ட போயிட்டு வாங்கிட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த லாட்டரி டிக்கெட் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, எங்கே வேணால் வாங்கிக்கலாம். இப்போ இங்கே வாங்கிட்டீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெஸ்பான்சிபிள். இங்கே டிக்கெட் வாங்கிட்டு இங்கே எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லை டேரெக்டாக விசிட் பண்ணுறதுனால கடைக்கு வந்துக்கலாம். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த கடையோட அட்ரஸ்லேருந்து ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே நான் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி அண்ணனை கேட்டுக்கலாம். ஓகே. ஓகே.